தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உம் அன்பு என்றென்று மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவையின் இரு முக்கிய தூண்களான இளவரசர்களான பேதுரு பவுல் ஆகியோருடைய பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவினை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த இரண்டு திருத்தூதர்களின் கல்லறைகள் மீது எழுப்பப்பட்ட பேராலயங்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் மன்னனால் இவை கட்டி எழுப்பப்பட்டன. பல ஆண்டுகளாக மக்கள் இவற்றை வணங்கி வந்தார்கள். அதன் பிறகு இந்த இரண்டு ஆலயங்களின் நேர்ந்தளிப்பு விழாவினை உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் இதை விழாவாக கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை பணித்ததன் பேரில் இன்று நாம் இந்த விழாவினை கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய நற்செய்தியை எடுத்துரைத்து திரு அவையை கட்டி எழுப்பிய பெருமை இந்த இரண்டு திருத்தூதர்களுக்கும் அதிகமாக உண்டு. எல்லா திருத்தூதர்களும் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தார்கள் என்றாலும் அதை இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு எடுத்துரைத்த பெருமை இவர்களை சாரும். எனவே இந்த இரண்டு திருத்தூதர்களின் பெயரால் எழுப்பப்பட்டிருக்கின்ற இரண்டு பெரும் கோவில்கள் நேர்ந்தளிப்பு விழாவினை கொண்டாடுகின்ற பொழுது திரு அவையின் மீது நாமும் பற்றுள்ளவர்களாக இருக்கவும், இறை இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கின்ற கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் இன்னும் அதிகமாக உணரவும் இவர்கள் வழியாக நாம் இறைவனுடைய அருளை மன்றாடி கேட்போம். இன்றைய திருப்பலியானது இன்று தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற செட்ரிக் சாம் இம்மானுவேல் நன்றியறிதல் திருப்பலியாகவும், இறைவன் அவனை நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து நல்ல உடல் நலனோடு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், தமது 35வது திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடி மகிழ்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள் எட்வின் குளோரி வசந்தா தம்பதியர். 35 ஆண்டுகளாக அவர்களை இல்லற வாழ்வினை நிலைத்திருக்க செய்து கரம் பிடித்து வழிநடத்திய இறை அருளுக்காக நன்றி செலுத்தி, தொடர்ந்து அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படவும் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இறைவனுடைய அருளை நாமும் மன்றாடுவோம். அத்துடன் இறந்த 5வது ஆண்டை இன்று நினைவு கூறுகின்ற தங்கையா அருள்ராஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த டாக்டர் S.A. குழந்தைசாமி, ஜார்ஜ் ஆண்டர்சன், அந்தோனி முத்து, அமுல் ராணி, ஆர்த்தர் ஜோசப் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரி அனைவரும் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான வாழ்வை, பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக. திருப்பலி தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை நலமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திரு தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறை அறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 திவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொந்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தொன்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலவும், இரண்டாவது இளங்காலை போலவும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் இருந்தன. தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் எழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படி அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமைமிகு விண்வெளியில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களாய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். எக்காலம் முழங்கிய அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நார்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினையை மீட்டு குளிரினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். களிர் என்னும் தலத்துடன் அவரை போற்றுங்கள்.
அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்க. பல்லவி. தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை படுத்தினே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 19 இறை வசனங்கள் 11 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை கூறினார். உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவரிடம் கொடுத்து அவளை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவளை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கையுடையவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டுள்ளேன் என்றார். அவர், எனவே நீ 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவர் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சு இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளனே, உன் வாய் சொல்லிக்கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கே கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கிய பொழுது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறுங்கள் என்ற அறைகூவலோடு தன்னுடைய பொது வாழ்வை தொடங்குகின்றார். இறை ஆட்சியை பற்றி பல்வேறு போதனைகளை இயேசு கொடுக்கின்றார்.
ஆனால் மக்கள் இந்த இறை ஆட்சியை சரியான கோணத்தில் புரிந்து கொள்ளவில்லை. இறை ஆட்சி என்பது இயேசு பேசிய பொழுது இது ஏதோ இவ்வுலக ஆட்சி போன்றது. இயேசு ரோமையர்களை யூதாவிலிருந்து விரட்டி அடித்துவிட்டு இதோ புதிய ஒரு ஆட்சியை உருவாக்கப் போகிறார், அவர் அரசராகப் போகிறார் என்றெல்லாம் அவர்கள் கனவு கண்டார்கள். ஆனால் இயேசு கூறிய இறை ஆட்சி வேறு விதமான பரிமாணங்களை கொண்டிருந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இறை ஆட்சி உடனடியாக வரப்போகிறதா என்ற ஒரு கேள்வி எல்லோரிடமும் இருந்து கொண்டிருந்தது. இறை ஆட்சியை பற்றி இயேசு பல்வேறு உவமைகளை சொல்லி அவர்களுக்கு விளக்கி சொல்லுகின்றார். அப்பொழுதும் அவர்கள் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. இறை ஆட்சி உடனடியாக வரப்போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த சூழலில்தான் இயேசு இன்றைய உவமையை சொல்லுகின்றார். ஒருவர் தன்னுடைய பணியாளர்கள் 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு வினாவை கொடுத்து அதை கொண்டு வாணிபம் செய்ய சொல்லுகின்றார். ஒரு மனிதர் ஒரு வினாவை கொண்டு 10 வினாக்களை அவர் சேகரிக்கின்றார். மற்றொருவர் ஒன்றை கொண்டு அதை 5ஆக மாற்றுகின்றார். மற்றொருவர் அந்த ஒரு வினாவை எதுவுமே செய்யாமல் அவர் கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இறைவன் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அருள் கொடைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கொடைகளை, நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற திறமைகளை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் செதுக்கிக் கொள்ளுகின்றோம், நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளுகின்றோம் என்பதுதான் இன்று நம் முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. இறைவனுடைய அருள் கொடைகளுக்கு அளவு இல்லை. இந்த அருள் கொடைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் அதை பல மடங்காக பலுகி பெருக்க வேண்டும். அந்த அருள் கொடைகளை நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். அதுதான் இறை ஆட்சியினுடைய முக்கியமான ஒரு பரிமாணம் என்பதை இயேசு விளக்குகின்றார். நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளை, நாம் பெற்றுக்கொண்ட அருளை நாம் கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. ஆகவே இறைவனுடைய கொடைகளை நாம் உணர்ந்து அதை வாழ்வாக்க வேண்டும், அதை பலருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பல மடங்காக அதை நாம் பெருக்குகின்ற பொழுதுதான் அது அர்த்தமுள்ள ஒன்றாக மாறுகின்றது. ஆகவே உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொன்ன பொழுது அது ஒரு அதிர்ச்சியான தகவலாக இருக்கலாம். ஆனால் இறைவன் யாருக்கு அருள் கொடைகளை அதிகமாக கொடுக்கிறார் என்றால் அந்த அருள் கொடைகளை பயன்படுத்த தெரிந்தவர்களுக்குத்தான் இறைவன் இன்னும் அதிகமான அருள் கொடைகளை கொடுக்கின்றார். இறைவனுடைய அருள் கொடைகளை யார் நன்றி உணர்வோடு பெற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் இன்னும் அதிகமாக கொடுக்கின்றார். இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்று யார் உணர்ந்து அந்த அருள் கொடைகளை இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் இன்னும் அதிகமாக கொடுக்கின்றார். தனக்கு கொடுக்கப்பட்ட அருளை, தனக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை அவர்கள் ஒன்றுமே செய்யாமல் வீணாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் இறையாட்சிக்கு உட்படவும் முடியாது. இறைவன் அவர்களிடம் இருக்கின்ற கொடைகளையும் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் இறைவன் கொடுக்கின்ற கொடைகள், இறைவன் கொடுக்கின்ற அருள் அது இந்த உலகிலே பலுகி பெருக வேண்டும், அது எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய வழிபாட்டிலே பங்கெடுக்கின்ற பொழுது நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளை, அருள் வரங்களை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றோம், அல்லது சோம்பேறிகளாக அதை பற்றி சிந்திக்காமல் இறைவன் எனக்கு அருள் வரங்களை கொடுத்திருக்கின்றார், கொடைகளை கொடுத்திருக்கின்றார் என்பதை பற்றி கூட சிந்திக்காமல் தான் தோன்றித்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவனை பற்றி சிந்திக்காமல் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையாக மாறுகிறது. நாம் இறையாட்சிக்கு உட்படுகின்ற மனிதர்களாக மாற முடியாது. ஆகவே இறையாட்சிக்குட்பட்டு நாம் இறைவனின் அருளை பெற்ற மனிதர்களாக வாழ்ந்து இந்த இறையாட்சி இந்த மண்ணுலகில் மலரச் செய்ய நம்மாலான முயற்சிகளை நாம் வாழுகின்ற காலத்திலே அதை செய்ய இறைவனுடைய அருள் கொடைகளை மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ தேவையான அருளை இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி கேட்போம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா.
எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனிற்காகவும் உமது கைகளில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்புக்கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று நன்றி கூறி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற செட்ரிக் சாம் இமானுவேல் என்பவரை ஆசீர்வதித்தருளும். மேலும் எட்வின் குளோரி வசந்தா என்பவர்களுடைய நன்றியை ஏற்று 35வது திருமண நாளை ஆசீர்வதித்தருளும். மரித்த ஆன்மாக்களாகிய டாக்டர் S.A. குழந்தைசாமி, ஜார்ஜ் ஆண்ட்ரூசன், ஆந்தோனி முத்து, தங்கையா அருள்ராஜ், அமுல் ராணி, ஆர்த்தர் ஜோசப் ஆகிய ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்குவதுடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரானது புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வு பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தையத்தை வரம் அருள மன்றாடுகின்றோம். இறைவன் நமக்கு பொழிந்திருக்கின்ற அனைத்து அருள் வரங்களுக்காகவும் கொடைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இவ்வருள் வரங்களை தொடர்ந்து இறை மகிமைக்காக பயன்படுத்தவும், நம்முடைய வளர்ச்சிக்காகவும் திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்த இறைவனுடைய அருளை வேண்டி மூவர் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தால் உன் நாமம் நாம் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னோடு கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். சகாய் அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்று உரைத்து உம்மையே நான் உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞர்களிடையேயும் நற்கருணையின் வழியாக உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னி தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகிறீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்தருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னி மரியே. ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் வரத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திரலும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை மரி அமல்ராஜ் இறைவனால் நேற்று விண்ணகத்திற்கு அழைத்து கொள்ளப்பட்டார். அவருடைய ஆன்மா இறைவனில் அமைதி பெற நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற மக்கள் நாங்கள் பேதுரு, பவுல் என்னும் திரு தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இத்திரு தூதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழச் சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் பங்கின் பாதுகாவலரான தூதன் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.